பிரைஸ் தி லார்ட். சகல மக்களை விட நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வீட்டில் எப்பத்தாலும் ஒரே சண்டைங்க, நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு. அது என்னன்னா உபாகமம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால். ஹல்லேலூயா. நியாயம், உண்மை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? அநேகருக்கு இதெல்லாம் கஷ்டப்பா தெரியும். என்னங்க இந்த காலத்துல போய் நியாயம் உண்மைன்னு பேசிட்டு இருக்கீங்க, உண்மையெல்லாம் மறைஞ்சு போச்சு, நியாயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். இந்த உலகத்துல எல்லா தவறுகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் பின்னாடி ஒரு தண்டனை இருக்கு. அதே மாதிரி எல்லா நன்மைக்கும் பின்னாடி, எல்லா அன்பிற்கும் பின்னாடி ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சாட்சி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த சகோதரன் தன்னுடைய வாலிப பிரயாசத்துல அநேக நண்பர்கள் கூட சேர்ந்து தவறான வழியில போனாரு. ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல குணம் உள்ளவர், நல்ல அழகுள்ளவர், நல்ல படிப்புள்ளவர். ஆகிலும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கையை பார்த்து அவங்க தப்பு பண்றாங்க, நம்மளும் தப்பு பண்ணுவோம், அவங்க குடிக்கிறாங்க, நம்மளும் குடிப்போம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு வழியில போய், தவறான ஒரு வழியில போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த டைம் ரொம்ப அழகா இருந்தது அவங்க வாழ்க்கை. அதாவது தப்பு பண்ணும் போது அவங்களுக்கு ரொம்ப இன்பமா தெரியும். அந்த டைம் உபதேசம் பண்ணா கூட அவங்களுக்கு கஷ்டப்பதான் தெரியும் இல்லையா? அது எல்லாருக்கும் உள்ள நேச்சர். அதுக்கப்புறம் லைஃப்ல அந்த பாவம் அவங்கள பின்னி அது அவங்க வாழ்க்கையே முடக்கிடுச்சு. எப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கைன்றது இருளா ஆகிடுச்சு. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கஷ்டம், கண்ணீர். இப்ப வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. அந்த பாவத்துல இருந்து மீண்டு வர முடியல, அந்த கண்ணீர்ல இருந்து மீண்டு வர முடியல. அகைன் அடி, பிரச்சனை, வேதனைகள், ஒரு சில தவறான காரியங்கள். அவங்க வாலிப பிரயாசத்துல அவங்க ஒழுங்கா இருந்திருந்தா அவங்க வாலிப மட்டும் இல்ல, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையும் ரொம்ப அழகா அமைந்திருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நியாயம், உண்மை, பரிசுத்தம் என்பது தேவன் கொடுத்த ஒரு அழகான ஆசீர்வாதம். அதை காத்து கொண்டு நடக்கும் போது, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதுல கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளையும் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, உலகம் எவ்வளோ கரையா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், எங்களை சுற்றி உள்ளவர்கள் எங்களை தவறான வழி நடத்த முயற்சிக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலையும் நாங்க உமக்கு உண்மையா இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு என்னோடு சேர்ந்து ஒப்பு கொடுப்பீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாள்லயும் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் அப்படி உண்மைக்கும் பரிசுத்தத்துக்கும் உம்முடைய நியாயத்திற்கும் உம்முடைய வழிநடத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருமே உடைய அன்பின் கரம் இறங்க முடிஞ்சு ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. தவறான வழி நடத்துதர்கள், தவறான நண்பர்கள் இருந்தாங்கன்னா அதுலேருந்து மீட்டு கொண்டு வாங்க, காத்து கொண்டு வாங்க. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிக்கும் அவங்களோடு இருப்பதாக ராஜா. அவங்க சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கத்திற்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யுங்க. தேவ கரத்துல ஒவ்வொருத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமீன். God bless you.